ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன நீங்கள் பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஃப்ளவர் ஷோ. நம்ம ஊரில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து 47th ஃப்ளவர் ஷோன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அப்படியே ஒரு ஜாலி ட்ரிப் வந்துடலான்னு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம காட்டேஜ் சுற்றிலும் பயங்கர செடி கொடி மரங்கள் மழைகள் இயற்கையோடு நம்ம ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இல்லைங்களா. நம்மளுடைய ரூம்லேருந்து சிட் அவுட் ஒன்று இருக்குது. அந்த சிட் அவுட் சின்ன பால்கனி, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்களை சுற்றிலும் காட்டேஜ், ஏகப்பட்ட காட்டேஜஸ் இருக்குது. அவங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் காட்டேஜும் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி காட்டேஜில் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நாங்கள் நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்தோம். காடு மாதிரி இருந்தது. எங்களுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேலத்தில் சும்மா 100 டிகிரிக்கு மேலே வெயில். அதனால் வேத்து கொட்டி விறுவிறுத்து தான் வந்தோம். ஆக்சுவலி நைட் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ அப்படியே பனி குகைக்குள்ளே அப்படியே உள்ளே வர மாதிரி அருமையாக இருந்தது. எங்கள் வண்டி மட்டும் அப்படியே லைட் வெளிச்சத்தோட ஃபைன் வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் நான் என்னால் எடுக்க முடியல. நாங்கள் வந்து மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்லேருந்து இங்கேருந்து நம்ம ஃப்ளவர் ஷோ கிளம்பும் போது தான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், அக்கடான்னு வந்து இப்படி உட்காந்துட்டு இப்படி இயற்கை கண்காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ரசிக்கும் போது ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே மனசை விட்டு பேசும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டுக்கு ஏதோ ஒரு இடத்த போய் நோக்கி தான் போகிறோம். இந்த ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டை பற்றியும் நினைக்கக்கூடாது, அட் ப்ரெசண்ட்டை பற்றியும் நினைக்கக்கூடாது. இல்லை ஆக்சுவலி பாஸ்ட்டை பற்றியும் நினைக்கக்கூடாது, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை பற்றியும் நினைக்கக்கூடாது, வரப்போகிறத பற்றியும் நினைக்குமோ அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குமோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் ட்ரிப்புக்கு ஒரு அழகு. நாங்கள் தங்கி இந்த ரூமை பார்த்தீங்கன்னா இது 2 பேர் கப்பிள்ஸ் தங்குற ரூம் தான். பட் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தது. கர்டன்ஸ்லாம் போட்டு தலைகாணி பெட்ஷீட்டு எல்லாம் பில்லோ கவர்லேருந்து எல்லாம் சூப்பராக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வார்ட்ரூம், எல்லாமே அருமையாக இருந்தது. வீட்டில் நம்ம கபோர்ட்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, ரேக்கு, அது மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் மோர் தென் 4 மெம்பர்ஸ் தங்கலாம். ஒரு 2 குட்டீஸுங்க, 2 பெரியவங்க, 4 பேர் தங்குறதுக்கு ரொம்பவுமே எலிஜிபிளான ரூம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லாப்டெல்லாம் இருக்குது. அதில் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. உள்ள ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து நம்ம சிட் அவுட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டே இயற்கையெல்லாம் ரசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களோட லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வரணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 1 டே காட்டேஜ். இது பெரிய ஒரு வீடு. மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன். ஆக்சுவலி இது வந்து 2 பேர் தங்குற எங்கள் கப்பிள்ஸ்ன்றனால அந்த பக்கம் வந்து நாங்களாம் நிறைய பேர் ஒரு 17-18 பேர் வந்திருந்தோம். இல்லை மாஸ்டர் பெட்ரூமோட கீழே ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி செட்டப்டு, மேலே அதே மாதிரி தான் சேம் செட்டப்பில் இருந்தது. அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி நாங்கள் தங்கிட்டோம். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளவர் ஷோக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்லாம் மேலேயே பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹீட்டு ரொம்பவுமே இருக்குது. வருஷம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு இன்க்ரீஸ் தான் ஆகுது, டிக்ரீஸ் ஆகவே இல்லை. எப்போயுமே ஏற்காட்டில் மேலே வரும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷனும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பகலில் ரொம்ப டல்லாக தான் இருந்தது. நான் ஃபீல் பண்ண வரலும் இங்கே இருக்கிற ரோஸ் கார்டன் கிட்டத்தட்ட அவங்க 15 டேஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் அடிக்கிற வெயிலில் அங்கே இருக்கிற ரோஸ்ங்களே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வாடிடுச்சு. ஃபவுண்டன்லாம் எனக்கு பின்னாடி பாருங்கள், என் தலைக்கு பின்னாடி அப்படியே புஷ்ஷுன்னு ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ரீசைக்கிள் முறையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு தொட்டி மாதிரி பண்ணி அதில் வந்து எல்லாம் பண்ணி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கடல் அனிமல்ஸ், அதாவது கடலுக்குள்ளே என்ன சி அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ்ஸு, மீன், அரிய வகை மீன்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள். இந்த நட்சத்திர மீன், இது அப்புறம் crocodiles எல்லாமே பார்த்தீங்கன்னா பூவுலேயே அலங்காரம் பண்ணி அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் குழந்தைங்களோட வந்து பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணல. பாப்பா நான்லாம் இந்த லீவுக்குலாம் இங்கெல்லாம் நான் போனேன், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க. ஒன்னே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உடனே ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அதை இவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற பசங்களை பாருங்கள் எவ்வளோ அப்டேட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், முத்து வந்து கடலுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, சிப்பிக்குள் முத்துன்னுவாங்களா, அந்த செட்டப்பு. அப்படியே சிப்பி வந்து ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே முத்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க.
இது வந்து நட்சத்திர ஆக்டோபஸ்ஸு. இந்த பக்கம் அந்த இது பாருங்க, இங்கே ஒரு ஆக்டோபஸ், இங்கே ஒரு ஃபிஷ்ஷு, இந்த பக்கம் அந்த கொக்கி மாதிரி ஒரு மீன் இருக்குங்களா, அந்த மாதிரி மீன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வரல. பட் நிறைய பேர் வந்து சுற்றி 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 அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து எப்போனா ஒரு trip தான் பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால பசங்களை எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னே எல்லாரும் குழந்தையாவே மாறிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. எல்லா ஏஜ் பீப்புள்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நடக்க மாட்டேன்றவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பசுமையான இடத்த பார்த்தோன்னா அவங்கவுங்க ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்க, நான் பார்த்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடமே கொடுக்கல. அவங்க நின்றுட்டு அப்படியே பேசிட்டு அப்படி இப்படி இருக்கும். எங்கள் வீட்டுக்காரா போய் அந்த தூணெல்லாம் பிடிச்சி நின்றுக்கோ அப்படின்னாரு. அது ஒரு மரம் தான் பொழுது, அதை பிடிச்சி நின்றுட்டேன். பாருங்க, எல்லாம் அப்படியே கேஷுவலாக அப்படி பேசிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க இல்லைங்களா. ஃபேமிலியாக ட்ரிப்பாக வந்திருக்காங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஃபேமிலி ஒரு 4-5 ஃபேமிலியோட தான் வந்தோம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அவங்கவுங்க தோல்லெல்லாம் எடுத்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஜாலியாக நடந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்காடுனாவே ரோஸ் செடி தான் இல்லைங்களா. ரோஸ் கார்டன் அது தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்கு. அங்கே ஏகப்பட்ட மலர்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் முக்கியமான ஹில் ஸ்டேஷன் இருக்கிற எல்லா இதையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து இங்கே வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அதை ஒரு டெக்கரேட்டாக பண்ணி மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்கங்கே பார்த்தீங்கன்னா தொட்டிங்கெலாம் வச்சு அதுலேயும் பூச்செடிகள் தான் இருக்குது. நிறைய ரோஸ் செடி தான். அதை சுற்றிலும் பாருங்கள், என்னை சுற்றிலுமே பாருங்கள் நிறைய இருக்கும். யார் யாரெல்லாம் ஃப்ளவர் ஷோ பார்க்கலீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இங்கேருந்தே நானே உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குன்றதை காட்டிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கெல்லாம் இப்போ 10ஆம் தேதி தான் ஸ்கூலுன்றாங்க இல்லைங்களா. வீக்கெண்டில் முடிஞ்ச அளவுக்கு போய் ரோஸ் கார்டன் இந்த மாதிரி எல்லா கார்டனும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஆக்சுவலி அண்ணா பூங்கான்னுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 47வது வருஷம். இந்த வருஷம் ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா 47th ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது லைட்டு வெளிச்சத்தோட பயங்கரமாக இது. பட் செடிங்கெலாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால தான் மார்னிங் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடி தான். அது வந்து சாமிக்கெலாம் பூ வைப்பாங்களா, சாமந்தி இந்த மாதிரி வாடாமல்லி செடி அதை தான் இருந்ததாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சர்க்கிள் விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சர்க்கிள் விடலான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் என்னடா இந்த ஆண்டிக்கு ஒரு வேலை இல்லையே, எங்கே போனாலும் இங்கே வந்துடுறாங்க, நாங்கள் இங்கே வந்தால் தானே ஃப்ரீயாக இருப்போம், நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது இல்லைங்களா. பட் இருந்தாலும் நம்மளும் குழந்தையா இருந்து தானே பெரியவங்களா இருக்கோம். நம்ம என்ன எடுத்தோடனே பெரியவங்களாயிட்டோம். இவங்கள மாதிரி வயசுலேருந்து தான் நம்ம இந்த வயசுக்கு வந்திருக்கோம். இருந்தாலும் அந்த ஆசைலாம் விடுமா நம்மளுக்கும். இருந்தாலும் ஐம்புணல்கள் அடக்கிட்டு குழந்தைங்களுக்கு இடம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கார அங்கே பாருடைய ஹார்ட்டே பாரு, உனக்காக அழகாக டெக்கரேட் பண்ணிக்க போய் நடுவில் நின்றுக்கோ, நீ தான் அம்பு அப்படின்றாரு. நான் இருக்கோ அவன் செட் பண்ணவனுக்கு பார்த்தானா அவ்வளோதான் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் டைப்பு செடி தான் பொழுது. அதாவது அழகாக ஹார்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. தொட்டிங்களை பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சு நடுவில் வந்து ஓப்பனாக வச்சுருந்தாங்க. ஆனால் யாருனாலும் பார்த்தீங்கன்னா பூக்களையோ மற்ற செடிங்களையோ யாருமே டிஸ்டர்பன்ஸே பண்ணல. அவங்கவுங்க வந்தவங்க அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. மோஸ்ட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கங்க நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறது ஒரு ஜாலி தான் இல்லைங்களா. அப்புறம் டிஃப்ரெண்ட் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம், மற்றவங்களும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஓ இந்த வருஷம் இந்த ஃபேமஸா, சரி நாமளும் இதில் நிறைய. இங்கே போனால் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்தது என்ன ட்ரெஸ்ஸு தான். யார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, சரி இந்த ட்ரெஸ் நம்மக்கிட்ட இல்லை, இந்த கலர் இல்லை, இது அடுத்த ட்ரிப்பு வரும்போது வாங்கி போட்டு வரலான்னு தான் நினைப்போம். நானும் அப்படி தான் நினைப்பேன். நீங்களாம் எப்படி நினைப்பீங்கன்றது என் கமெண்ட்ஸ் பாக்ஸுக்கு தெரியுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆடிய காலும் எங்கள் அப்பா சொல்லுவார், ஆடின கால் பார்த்தீங்கன்னா நிற்காது, ஆடிட்டு தான் இருக்கணுவாங்க. அதேமாதிரி பெண்கள்னாவே பூ, ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் செட்டு இதெல்லாம் ரசிக்காதவங்க யாருன்னா இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு சொல்லுவார், வந்து இயற்கையை ரசிக்காமல் அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டுருக்கு, இந்த பொண்ணு ஏங்க பொம்பளைங்கன்னா அப்படி தாங்க எல்லாரும் போடுறத பார்க்குறதுக்கு, நீங்கள் மட்டும் என்ன பார்க்க மாட்டிங்களா, பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க. நாங்கள் இப்படி பார்த்துட்டு இங்கேயே நாங்கள் ஒரு சரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்மளும் போட்டு வரலாம், நம்மளுக்கு அந்த மாதிரி என்னுடைய சைஸில் யாரெல்லாம் எப்படிலாம் போட்டு வராங்கன்னு பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தானே ஃப்ரெண்ட்ஸ். ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது இல்லையா. நியாயமான ஆசையாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அதை வந்து அதாவது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது இல்லைங்களா.
பாருங்க எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செடிங்க தான் பயங்கரம். அதுவும் ரோஸ்லாம் எப்படி தாங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வச்சா குட்டி குட்டியாக தான் வருது. அதே ரோஸ் கார்டன் தான் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவீங்களா செடிங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 7-8 நாள் பார்த்தீங்கன்னா பூ பூத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. அதுக்கு கேட்டால் அந்த கார்டனில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்டயே நீங்கள் உரம் வாங்கிவீங்க அப்போ தான் அந்த மாதிரியே பூ பூக்கும். நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி இந்த மாதிரி நேச்சுரல் இதே போட்டு நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ ரோஸ் செடியில் ரோஸ் வருதோ அப்பயே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்பயுமே வந்து இயற்கை உரம் தான் நான் யூஸ் பண்ணுறது. கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணவே மாட்டேன், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மாதிரியே தெரியல. அது பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக ஒரு கை சைஸுக்கு இருக்குது. அதெல்லாம் எப்படி தலையில் வைக்கிற ஒன்லி செடியிலேருந்து பார்க்குறதோட நிறுத்திக்கணும். வேறு 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கார்டன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக சூப்பராக பண்ணியிருந்த ரப்பர் பிளான்ட்டுன்னுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பங்களா டைப் வீட்டிலலாம் அழகாக ரவுண்டாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில கோட்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஆக்சுவலி இது வந்து பூக்கள் எல்லாம் பறிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அருமையான கோட்ஸ்லாம் இருந்தது. அங்கே பாருங்கள் ஃபவுண்டன் பாருங்கள், அப்படியே லேயர் லேயராக அப்படியே மேலே ஏறி இறங்குது. அப்படியே அதை பார்த்தோன்னே அங்கே நடுவில் போய் நின்றுட்டு குளிக்கலான்னு தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸு. இது என்ன போட்டிருக்குன்னா பூக்கள்ன்றது பூமியின் சிரிப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ பழகையில் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அப்போ உடனே பார்க்கும்போது தெரிஞ்சு, இப்போ தெரியல. அந்த மாதிரி தான் பண்ணிருந்தது. மொத்தத்துக்கு பூக்களை எல்லாம் பறிக்காதீங்க, செடியெல்லாம் தொட்டுட்டு பார்க்காதீங்க. செடியும் ஒரு வந்து அது ரொம்ப பொசசிவ்னஸ்னானது தான் இல்லைங்களா. அதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா இடையில இருக்கிற தன்மையெல்லாம் நம்ம கைப்படும் போது மாறிடும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார பாலு மகேந்திர சைடில் அப்படியே ஃபவுண்டனி தலைகீழ சைடில் தலைகீழெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. இது ரீசைக்கிள் மெத்தடு. ஆக்சுவலி ஒரு தொட்டியில், பெரிய தொட்டியில் தண்ணி ஊற்றிட்டு அதை சுற்றியில் அந்த டியூப் மாதிரி வச்சு அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதை அப்படியே ஸ்டெப்பாக போகிற மாதிரி அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்டர். இது வந்து ஆக்சுவலி பார்டர் குரோட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பாருங்கள், அப்படியே அப்படியே அலையாக அப்படியே வச்ச மாதிரி அழகாக வந்து சூப்பராக ஒரு தொட்டிக்கு மேலே அப்படியே அந்த செடியை வந்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடிங்க ரொம்ப அழகாக பூ பூக்கிற சின்ன சின்ன பூ பூக்கிற மாதிரி அந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே சைடு ரோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கெல்லாம் சாமதி செடின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி நான் சின்ன பிள்ளையில வந்து மஞ்சள் கலரில் தான் பார்ப்பேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருந்தது. இது ஒரு டைப் ஆஃப் சாமந்தி இதுதான் இருந்தது. நான் இந்த கோட்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து இதெல்லாம் நல்லா எல்லாரும் நோட் பண்ணோம் அப்படின்ட்டு அங்கே போய் நின்றுட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை பாருங்கள் பக்கத்தில் வச்சு எடுங்கன்னு இருந்தேன். அதை தான் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, எல்லா தொட்டிங்களையும் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி அப்படியே ஸ்டெப்பாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சொல்லப்போனால் அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும் நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நினைக்கணும். அதே மாதிரி நம்ம கூட கூட்டிகிட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா ட்ரெஸ்ஸுலேருந்து. இப்போ பெண் பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த டைமில் பீரியட்ஸ் டேட்ஸ்லாம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேடு இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த ட்ரிப்பு நம்ம எடுக்கும்போது நம்ம பையில் கண்டிப்பாக அது மாதிரி இதில் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து தாய்மார்கள்லாம் வந்து கண்டிப்பாக பெண் பிள்ளை பெற்ற தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக வந்து அதை வந்து பிள்ளைங்கிட்ட கேட்டு ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிகாஷனை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்படுறாங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஒரு டக்குன்னு ஒரு ட்ரிப் வரும்போது நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த மாதிரி ஆகிறது அது நேச்சுரலான இதுதான். பட் அவங்களுக்கு வந்து 10 பேரோட நம்ம வரோம், அப்போ வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு கூச்சமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அம்மாங்கள்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக பெண் பிள்ளை பெற்றவங்க அம்மாங்களாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். நான் இதுதான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். பெண் பிள்ளை பெற்ற அனைத்து தாய்மார்களும் தன்னுடைய பசங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு எப்போ டைம் பீரியட்ஸ் டைம் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிங்க. இல்லை ட்ரிப் டைம்லேயே இந்த மாதிரி ஆனால் கூட பயந்துக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நம்ம வந்து மாரல் சப்போர்ட்டாக இருந்து இந்த மாதிரி பேடெல்லாம் எடுத்து நம்ம பையில் வச்சு நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்க்குலாம் அங்கங்கே ரெஸ்ட் ரூம்க்கு அம்மாலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரிப்புவே வந்து அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த பயத்திலேயே ஏதாவது ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, ட்ரெஸ்ஸில் ஆகிடுமோ அப்படின்ற பயத்திலேயே தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. அம்மாங்க கையில் தான் இருக்குது பெண் பிள்ளைங்களை வளர்க்குறது எப்பயுமே. நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 சிஸ்டர்ஸு. எங்கள் அம்மாலாம் இப்போ எங்களை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப எங்கள் அம்மாவோட சேர்த்து 4 பேர், 4 பொம்பளை பிள்ளைங்க, 2 பசங்க, அப்பாவும் தம்பியும்.
அப்போ அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க? அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக தந்தேன். எங்கள் ஆயா, எங்கள் அம்மா, அப்பா, தம்பி, அப்புறம் என்னோட எல்டர் சிஸ்டர்ஸு, அப்புறம் எங்கள் மாமா பசங்க, அவங்க வீட்லேயும் 3 பொண்ணுங்க தான், எங்கள் பெரிய மாமா வீட்லேயும் பொண்ணு தான். இப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். நாங்களாம் ட்ரிப்பெல்லாம் அப்போ வந்து மே மாதம் லீவுலன்னா எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது 3 பட்ட பிள்ளைங்க இல்லைங்களா, ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஏஜி கட்டன் பண்ணிடுவோம். அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு தனி பை வச்சுருப்பாங்க. எல்லா பேண்டீஸ்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க பத்திரமா. வச்சுட்டு தனியாக ரெஸ்ட் ரூமுக்கு டக்குன்னு அப்பாவும் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட நல்ல ஹைஜீனிக்கான ஒரு ஹோட்டலில் இல்லைன்னா ஹைஜீனிக்கான வந்து டாய்லெட்டு இந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் செக்யூர்டாக தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்களை எப்பயுமே. அவ்வளோ மாரல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் அம்மாங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. பட் மறந்துருவோம். நம்ம ட்ரிப்புன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ட்ரெஸ்ஸுன்றது நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸை பற்றி தான் கான்சியஸாக நம்ம இருப்போம். மற்றது பசங்களுக்கு வந்து அதே கை குழந்தை வச்சுக்கோங்களேன், அந்த அவங்களுக்கு வந்து ஹகீஸு, அப்புறம் 2-3 ட்ரெஸ்ஸு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். குழந்தைங்க வந்து எப்போ வேணால் உச்சா போவாங்க, டாய்லெட் போவாங்க. அப்போ ட்ரெஸ்ஸஸ் நிறைய எடுத்துகிட்டு போகும்போது போராடலாம் நம்ம துவைச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு அழுக்கு துணியை ஒரு கேரி பேக்லேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷான துணியை பார்த்திங்கன்னா நம்ம பேக்லேயும் மெயின் பேக்லேயும் வச்சுக்கணும் எப்பவுமே. அவங்களுக்கு பால் பாட்டிலு, அதுக்கப்புறம் மெடிசன்ஸ், ஒரு ஸ்மால் மெடிசன்ஸ், ஏதாவது வயிற்றுக்கு பிரச்சனையாச்சுன்னா அதுக்கு கொடுக்குற அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த வயிற்கடுப்பாக இருந்தால் கொடுக்குற மருந்துகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போகணும். அதேமாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து கம்பல்சரி அவங்களுக்கு என்னென்ன மாத்திரை சாப்பிட்றாங்களோ அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். சொல்லப்போனால் பெரியவங்களுக்கு அடிக்கடி டாய்லெட் போகிற மாதிரி யூரின் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, பெரிய டைப்பர்லாம் இருக்குது அவங்களுக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ரொம்ப மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து நம்மளை மட்டும் எப்பயுமே நம்ம நினைக்கக்கூடாது, நம்மளை சுற்றியில் இருக்கவங்களை பற்றி நம்ம திங்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரிப்பே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும். ஏன்னா ஒரு ட்ரிப்புன்றது எப்போனா ஒரு ட்ரிப் தான் அமையும், காசும் செலவாகும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ட்ரிப் அமைகிறது பெரிய ரேர் இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப மோர் செக்யூர்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துட்டோமா, ஒருத்தர் மறந்துருந்தாலும் எல்லாம் எடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக. என்னடா அது ஃப்ளவர் ஷோக்கு வந்துட்டு இதெல்லாம் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஃப்ளவர் ஷோவும் முக்கியம், நம்ம ஹெல்த்தும் முக்கியம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே முக்கியம் இல்லைங்களா. அதனால தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பரான ஃபாரின் ஃப்ளவர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்ல குளிர்ச்சியான பிரதேசத்தில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் இருக்குது. எங்கன்னா வீட்டிலலாம் அதிகம் பார்க்குறீங்களா, ரேராக தான் இருக்கும் நம்மளுக்கு. இது ஆக்சுவலி ஒரு நல்ல அதிக வெயில் இல்லாத இடத்துல வைக்கிற இடத்துல கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன். வாங்கி பார்த்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நம்ம சொல்லலாம். இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்லாம் நல்லா வீட்டுக்குள்ளே வைக்கிற செடியில் ஒன்றுன்னா நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இது லில்லிஸ்னு, இது வீட்டுக்குள்ளே வளர்க்குற பிளான்ட் தான். இது வந்து இன்டோர் பிளான்ட்டும் வளர்க்கலாம், அவுட்டோரும் வளர்க்கலாம். பட் பாருங்க, இவங்களே கண்ணாடி அந்த இதுக்குள்ளே தான் ஃபுல்லுமே அந்த கண்ணாடி பெட்டகமாக இருக்குது ஒரு ரூம்ஸு. அதில் தான் வந்து இந்த செடிங்களே வச்சுருக்காங்க வரிசையாக. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடி. பூ பார்த்தீங்கன்னா ஏதோ நாகப்பாம்பு எடுத்து படம் எடுத்து ஆடுற மாதிரியே இருக்குது. வெள்ளை ஒரு பாம்பு எழுந்து நின்று பச்சை இதுலேருந்து எழுந்து நின்று எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது என்னுடைய ஃபீலிங். இங்கே பாருங்க, இது பாருங்க, அப்படியே நம்ம முடியெல்லாம் விரிச்சு விட்ட மாதிரி இது ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் குரோட்டன்ஸ் செடியில் வர்றது போகுது. அடுத்தது வந்து இது குரோட்டன்ஸ் டைப்பு. இது இடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே மல்டி கலர்ஸு, அப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து ஒரு எல்லோ பெயிண்ட் தெளிச்ச மாதிரிலாம் இருக்கும் இந்த இலை பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் குரோட்டன்ஸ் டைப்பு பாருங்க. அதுலேயே வந்து ஃப்ளவர் வர மாதிரியும் இருக்குது, குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் இது சாமந்தி. மேலே இருக்கிறது வந்து அது ஒரு வகை குரோட்டன்ஸு. அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே இருந்தது. இட்லினா இட்லி மாதிரி ரவுண்டாக இருக்கும் அந்த பூ பார்த்தா, அதனால தான் நாங்கள் அதை இட்லி பூன்னுவோம். ஆக்சுவலி அது பேரெல்லாம் வேறு ஏதாவது தான் இருக்கும், பட் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. இது வருங்க, எல்லோ கலரில் பூ இருக்கிற மாதிரி இந்த ஒயிட் கலரில் அதே சேம் கலர் மொக்கையே பாருங்கள், தாமரை பூ மாதிரி நல்ல பெரிய மொக்கை இருக்குது. விரிஞ்சோன்னு பாருங்கள், அப்படியே சூப்பராக சென்டரில் இருக்கிற அந்த மகரந்தத்தோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எல்லோ கலர் அந்த பெட்டல்ஸ், அது நடுவில் அந்த மகரந்தம் எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய செடிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது கொடுக்கறதுக்காக, விலைக்கு நம்ம போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து தொட்டியில் தனித்தனியாக வச்சுருக்காங்க. தொட்டியோடும் வாங்கலாம், செடி வந்து தனியாக பேக்லேயும் வாங்கலாம்.
அவங்க எதுனாலும் அழகாக பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீடு வரவர்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அருமையாக கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நேம் போட்டு இங்கிலீஷ் ஃப்ளவர் எல்லாமே இங்கிலீஷ் பேர் தான் இருக்குது, சொன்னாலும் நமக்கு புரியாது, போய் பார்த்தா மட்டும்தான் புரியும். செடிக்கு முன்னாடி என்னமோ நோட்டீஸ் போர்டு ஒட்டின மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டி விட்டுறாங்க. இது வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடி, இந்த பூச்செடி ஒரு மாதிரி ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட்டு, எல்லோ, சொல்லிகிட்டே போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட செடிங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளவர் ஷோக்கு முக்கியமான இடம். இவங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் அசம்பிள் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய பேர், அது என்ன ஃப்ளவரு எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் அது எப்படி மெயின்டைன் பண்ணுன்ற எல்லா டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கவங்களே சொல்லிடுறாங்க நம்மளுக்கு. அங்கே ஒரு ஹார்ட் பார்த்தோமா, இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட் வந்து நடுவில் யாரும் நின்றுடக்கூடாது, நான் எப்படி போய் நடுவில் டைன்னு நின்னோன்னே அந்த மாதிரி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செடியை வச்சுட்டாங்க. அதனால் நாம் விடுவோமா, நம்ம போய் ஹார்ட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டோம். நாம் யாரு, இங்கே பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குங்களா பாருங்க. இதெல்லாம் ஸ்டெப்பாக அப்படி வச்சுருக்காங்க செடிங்களாம், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக எங்கேயும் போல் ரூமில் போய் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பிளேஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிங் போகலான்னு முடிவு பண்ணோம். பட் அங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரிப்பு வேணாம் அப்படின்ட்டு அடுத்த ட்ரிப் பார்த்துக்கலான்னு வந்துட்டோம். பசங்களுக்கு மெயினாக என்ஜாய் பண்ணணும், அதுதான் எங்களுடைய மோட்டிவேஷன். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும். அதனால ஒரே ஒரு இடம் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் பாருங்கள், இந்த பொக்கே டைப்பு ஃப்ளவர்ஸு, பொக்கையிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அது கிஃப்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதை தான் அப்படியே கலெக்ட் பண்ணி அவங்க பொக்கேயில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃப்ளவர்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. நான் அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பேன், டைனோசர் மாதிரி டைன்ட்டு. டைனோசர் படத்துலலாம் அப்படி தானே வந்து எட்டி பார்க்கும். நாமளும் ஒரு குட்டி டைனோசர் தான். இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி, ஆக்சுவலி இது ரியல் ஃப்ளவர் தான். அப்படியே பிளாஸ்டிக்லேயே செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ளவரே. இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகியும் அது வாடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் மெயினாக. இங்கே இது பார்த்தீங்கன்னா ரோட் டைப்பில் அப்படியே வரிசையாக வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துலலாம் மேடையிலலாம் அலங்கரிப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மேடை ஸ்டேஜ் டெக்கரேட்டுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ என்னுடைய கேமராவில் என்னென்னலாம் விழுவுமோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃப்ளவர் ஷோக்கு போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ட்ரிப்பு போட்டுருங்க பசங்களுக்கு, அப்போ தான் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நாமளும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரொட்டீன் ஒர்க் வந்துடும் இல்லைங்களா. இது பாருங்கள், டாய்ஸ் மாதிரிலாம் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இது பார்த்திங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் அந்த டைப்பு, அதெல்லாம் பாருங்கள் அப்படியே அழகாக ஃப்ளவர்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா மக்கள்லாம் போய் நின்னாங்கன்னா நகரவே மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் அப்படி அப்படியே சைடில் சொருவி நின்றுக்கிட்டு நாமளும் வந்துட்டு போகணுன்றதை அப்படியே காட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம். எல்லாம் ஒரு ஆர்வக்காலர் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி தானே மற்றவங்களும், அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அவங்க மெய் மறந்து அப்படி நின்றுடுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைங்களா. அது வந்து ஆர்ச் மாதிரி பண்ணி அதில் ஃப்ளவர்ஸ் வச்சு அதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளோ க்ரௌடான வர இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி செடிங்கெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோ சால்வ் சொல்ல ரேவதி சரவணா சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.